ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிஷாஸ் கிச்சனில் எப்படி வெயிலுக்கு ஏற்ற வெள்ளரி பழம் ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப சுலபம். இதுக்கு ஆல்ரெடி நல்ல சுண்டை காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம வெள்ளரி பழத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரி பழத்தை ஆல்ரெடி தோலையும் விதையும் செப்ரேட் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பால் ஆட் பண்ணியாச்சு. ஸ்வீட்னஸ்க்காக ஒரு கப் சுகரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில்னஸ்க்காக கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரி பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அயன், இப்படி நிறைய சத்துக்கள் வெள்ளரி பழத்தில் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்படுற இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி செய்யும். ஸோ நம்ம ஐஸ் க்யூப்ஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் கண்டென்ஸ் மில்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோட கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதுனால நமக்கு உடம்புக்கு இன்னும் அதிக தேவையான கேலரியை இன்க்ரீஸ் பண்ணும். சுகரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ஸ் மில்க் இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எஸ், தட்ஸ் இட் கா. நம்மளோட வெள்ளரி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ண அவசியம் இல்லை. இது நம்ம ஒரு கப்பில் சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.